ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபுல் பிரைடு ஒரு பிரைடுக்கு எப்படி ட்ரா பண்ணுறங்கிறது சிம்பிள் பார்டர்ஸ் ஃபில்லர்ஸ் ஃப்ளாரலோட எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அவங்க ஹேண்டில் ட்ரா பண்ணுறதுக்கு நான் என்னோடய ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸ் இருக்குது. நான் அந்தளவுக்கு ஃபுல்லாக எல்போலேருந்து தான் முட்டி இருக்குல்ல, அந்த கை முட்டியிலேருந்து தான் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ஷீட்ஸில் ட்ரா பண்ணாலும் சரி, ஹேண்டில் ட்ரா பண்ணாலும் சரி, எனக்கு இது மாதிரி ட்ரா பண்ணி அனுப்புங்க. இப்போ நம்ம ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நல்லா எட்ஜஸில் தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ சென்டரில் ஃப்ளாரலுக்கு ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு 5 கர்வ் சி கர்வாட்ட கொடுக்கணும். சி கர்வ் கொடுக்குறது எப்படின்னா, ஒரு கர்வ் கொடுத்துட்டு அந்த எட்ஜஸ்லேருந்து ஜாயின் பண்ணாமல் மேலேருந்து ஜாயின் பண்ணி போடணும். அப்போ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளாரல் கிடைக்கும். அதே மாதிரி 2 லேயரில் அந்த கர்வ் கொடுத்துட்டு அதை ஒரு போல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு தின் லைனில் கர்வ் கொடுத்துட்டு இதுக்கு ஹம்ப் ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் நம்ம ஃப்ளாரல் வரையாமல் நம்ம ஒரு ஸ்ப்ரில் ட்ராப் பண்ணி ஹம்ப்பு ட்ராப் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். இதே ஆஃப் ஸ்ப்ரில் நீங்கள் கொடுக்குறதுனால கொடுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நான் இன்றைக்கி ட்ரா பண்ணது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதே சேமாக நீங்கள் ஒரு ப்ரைடுக்கு ட்ரா பண்ணலாம். அவங்க ஹேண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சைடும் அந்த சைடும் அதே மாதிரி 2 ஸ்ப்ரில்ஸும் ஹம்பும் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டெக்கரேட்டுக்காண்டி டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ பெரிய ஃப்ளாரலோட சென்டருக்கு மட்டும் ஒயின் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒயின் ஃபார்ம் பண்ணுறது 3 ஒயின்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதே நீங்கள் 5 ஒன்ஸ் ட்ரா பண்ணுறதுனால ட்ரா பண்ணலாம். இப்போ நான் இப்போ ஹேண்டில் எட்ஜஸ் முடிவு வந்துருச்சா இப்போ எல்லாத்துக்கும் பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் ஒரு ஃப்ளாரல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணணும். பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டர் 2 லைன்ஸில் போல்ட் லைன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. இது லேஸாக டச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. நான் அழிச்சேன்னா எல்லாமே சேர்ந்து அழிச்சிருங்கிறக்கானே சாரி, நான் அந்த மாதிரி ட்ரா பண்ணல. அதனால தான் மறுபடியும் இன்னொரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபார்ம் பண்ணி அதில் ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்களா இருந்தாலும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலுமே உங்களுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஹம்பு ஃபார்ம் பண்ணிட்டோமா, ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணருக்கு யூ ஷேப்பில் ட்ரா பண்ணுறோம். யூ ஷேப்பில் கை எடுக்காமல் ட்ரா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்லா இதுக்கு ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. இப்போ கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி போல்ட் பண்ணுறப்ப கேப்பில் ஓட்ட மாதிரி தெரியும். அதுக்கெலாம் நம்ம மறுபடியும் அந்த இடத்துல போல்ட் பண்ணிடணும். அப்போ தான் ட்ரா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்பை ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், லைன் கோன், ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆல் ஹென்னா ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ இதை எப்படி டிவைட் பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு கிரிட் ஃப்ளாரெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி டிவைட் பண்ணோன்னா, கையில் 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் அந்த மாதிரி பண்ணணும். 4 இன்ச்சில் பண்ணுறப்ப அந்த ஹேண்ட் அவங்க கை பெருசாக ப்ராடாக இருக்குன்னா 4 இன்ச்சஸில் நம்ம ட்ரா பண்ணலாம். இதே அவங்க ஹேண்டு ஸ்மாலாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு 3 இன்ச்சஸில் நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கனாவே நீட்டாக இருக்கும். டிவைட் பண்ணுறது எப்படிங்கிறத தான் நான் இப்போ காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த ஷீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் இதே வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ ஹேண்டாக இருந்தால் அழிச்சா அதில் ஸ்டெயின் வரும். இப்போ இந்த ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற பேப்பரில் ட்ரா பண்ணால் கூட அந்த மாதிரி வரும். இந்த ஷீட்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வராது. அதனால தான் நான் உங்களுக்கு அழிச்சும் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், அப்போ டிவைட் பண்ணதோட இந்த ஸ்பேஸ் கரெக்டான ஸ்பேஸு. அது அவங்க ஹேண்டை பொறுத்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க.
பண்ணாதீங்க. இன்ச்சஸ் கணக்கில் தான் வந்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். நீங்கள் பார்டர் டிவைட் பண்ணுறதா இருந்தால் 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி ஃபில்லர்ஸு கிரிட்டு கட் ஒர்க் அந்த மாதிரிலாம் டிவைட் பண்ணுறதுனா மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் பண்ணுங்கள். 4 இன்ச்சஸுங்கிறப்ப ரொம்ப ப்ராடாக இருக்கும். 3 இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சென்டரில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் ஆஃபாக டிவைட் பண்ணி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபில்லர்ஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். பார்டர் க்ரியேட் பண்ணாக்க என்ன பண்ணியிருக்கோம் 4 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணி சென்டரில் வந்து போல் லைன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வச்சு அந்த சர்க்கிளில் டாட் வச்சுட்டு ஃபில்லருக்கு டபுள் லேயரில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த சைடு இருக்க ஃபில்லர்ஸ்க்கும் அதே மாதிரி அந்த சைடும் பார்டர் க்ரியேட் பண்ணி சேம் இதே ஃபில்லர்ஸ் தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஃபில்லர் அதுக்கு ஒரு ஃபில்லர் கொடுக்கக்கூடாது. ஒர்க் அப்போ நீட்டாக இருக்காது. ஒரு ஃபில்லர் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்தோம்னாலும் அதே ஃபில்லர்ஸ் தான் கொடுக்கணும். மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடாது. ட்ரா நீட்டாக இருக்காது. அதனால் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சைடும் வந்து பார்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட 100+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாகவே பேசிக் டு பிரைடல் மெஹந்தி கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வந்து என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டடுன்னு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். ஃபுல்லாமே பேசிக் டு பிரைடல் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான். இப்போ அதே மாதிரி வந்து ஹம்ப் பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு 4 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை போல் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதே ஃபில்லர் இந்த சைடு என்ன ஃபில்லர் போட்டோமோ அதே ஃபில்லர் தான் இந்த சைடும் போட்டு ட்ரா பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஃபில்லர்ஸ்க்குன்னு செப்பரேட் வீடியோஸே இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 3 months கிட்ட வந்து ஃபுல்லாமே வந்து ஹேண்டில் ட்ரா பண்ணாமல் பார்ட்ஸ் வீடியோஸ் தான் வந்து நிறைய பேசிக் வீடியோஸ் நம்மக்கிட்ட இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சே வந்து நீங்கள் எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாங்கிறதே வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணது நம்ம பழகின வீடியோஸ் எல்லாமே தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். இப்போ ஃபில்லர்ஸ் ட்ரா பண்ணியாச்சா. இப்போ சென்டரில் என்ன பண்ணலான்னா ஒன்று ஒரு கட் ஒர்க் கொடுக்கலாம், இல்லையா கிரிட்டு ஃபார்ம் பண்ணலாம். நான் வந்து கிரிட்டு ஃபார்ம் பண்ணால் நீட்டாக இருக்குங்கிறக்காண்டி ஒரு கிரிட்டு வந்து ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். கிரிட்டுக்குமே வந்து பார்ட் 4 வீடியோஸ் நம்மக்கிட்டே இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நீங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு பக்காவாக ட்ரா நீட்டாக வரும். அதனால தான் வந்து பேக் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் நல்லாவே மெஹந்தி போடுவேன் மேம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இது டைரெக்டாகவே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ப்ரைடுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த டிசைனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ செக்கடு கிரிட்ஸ்க்கு வந்து ட்ரா எப்படி பண்ணலான்னு பார்த்தேன். அதே மாதிரி பண்ணிடுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே டாட் வைக்கிறதுனால வச்சு அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி நிறுத்திடலாம். இல்லாட்டினா வந்து அந்த ஒவ்வொரு லைன் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்போ நான் பண்ணி காமிப்பேன். அந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் டாட் வச்சு கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் இதில் வந்து உள்ளுக்குள்ளேயும் வச்சுருப்பேன், எட்ஜிலையுமே டாட் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் சரி, இல்லை என்ன மாதிரி 2 பண்ணாலும் சரி. இப்போ பாருங்கள், உள்ளே இருக்க டாட்ஸ் விட வெளியே இருக்க டாட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கணும். அப்போ தான் வந்து போல்டாகவும் ட்ரா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதே டாட்ஸை நீங்கள் உள்ள டாட் இல்லாமல் வெளியே டாட்ஸ் வச்சிங்கனாலும் இந்த மாதிரி வந்து ஹைலைட்டாக வந்து தெரியும். ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு போல் லைன் கொடுத்து ஹைலைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு போல் லைன் கொடுத்துட்டு இதுக்கும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போல் லைன் கொடுங்க. அப்போ ட்ரா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். என்னோடய மெஹந்தியில் வந்து ஃப்ளோவும் கரெக்டாக வரும். அதனால் நான் கரெக்டாக போடுறேன். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா இன்னும் ஸ்லோவாக போடுங்க. இப்போ நான் இந்த பார்டர் வந்து டிவைட் பண்ணுறதுக்கு 1 inch நான் வச்சு பார்த்து தான் நான் டிவைட் பண்ணேன் பார்த்தீங்களா. நீங்கள் அந்த இடத்துல வந்து மார்க் கூட நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 1 inch வந்து இப்போ எனக்கு வந்து போட்டுகிட்டே இருக்கனால அந்த
1 இன்ச்சு 2 இன்ச்சுங்கிறது அந்த கணிப்பு தெரியும், அதை வச்சு நான் போட்டுருவேன். நீங்கள் வந்து டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 இன்ச்சில் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு டாட்ஸ் வச்சுருங்க. டாட் எப்படி வைக்கணும்னா கோன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா ப்ரெஷர் பண்ணிங்கன்னா டாட் வந்து கரெக்டான ஒரு டாட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு லைனுக்கு 2 டாட் வச்சிங்கன்னா ஒரு லைனுக்கு 3 டாட் வைங்க. அப்போ தான் ஹைலைட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே 3 டாட் 4 டாட் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த ட்ரா வந்து கொசன்னு போயிடும். அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஹைலைட்டாக தெரியறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாட் பார்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு 3 லேயரில் வந்து தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டர் 2 லைன்ஸ்க்கு போல்ட் லைன் கொடுத்துட்டு ஹம்பை ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரா பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறோம். பார்டர் க்ரியேட் பண்ணுறப்ப தான் ட்ரா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு யூ ஷேப்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. போல்டிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ வந்து அதே மாதிரி நான் 3 இன்ச்சஸ் கேப்லேயும் வந்து நான் வந்து டிவைட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாமே வந்து ஒரு கிரிட்டு தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த கிரிட்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கனாலும் இப்போ நான் டிவைட் பண்ண மாதிரி வந்து நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு இப்போ ஆப்போசிட்டில் டிவைட் பண்ணுறது வந்து அந்த ஒவ்வொரு எட்ஜஸ்க்கும் நடுவில் இப்போ இந்த எட்ஜஸ் அந்த எட்ஜஸ் கனெக்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னாவே கிரிட்டு நீட்டாக வந்துடும். நான் பண்ண மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டவுட்ஸ் மெஹந்தி பற்றி இருந்தால் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் டவுட் எல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து இது டெக்கரேட் மேலே எப்படி பண்ண போகிறோன்னா ஒரு சிங்கிள் லைன் சென்ட்ரல் டாட்டு சிங்கிள் லைன் சென்ட்ரல் டாட்டு சிங்கிள் லைன் இந்த கிரிட்ஸு ஃபுல்லாமே நம்ம இப்படி தான் ட்ரா பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணுங்கள். அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து இவ்வளோ குட்டியாக இல்லாமல் ஒன்றும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம். நீங்கள் அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஃபுல்லாக இதுக்கும் இதே மாதிரி எல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு ஆப்போசிட்ஸ்லேயும் வந்து ஆப்போசிட்டுக்கும் இதே மாதிரி சேம் டிசைன்ஸ் தான் கொடுக்கணும். அதே மாதிரி சிங்கிள் லைனு டாட்ஸ் எப்படி வைக்கணும்னா கோனை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சு அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தோம்னா அந்த டாட் வந்து நல்லா ஹைலைட்டாக நல்லா சப்பையாக தெரியாமல் நல்லா போல்டாக நல்லா வந்து ஹைலைட்டாக தெரியும். அதனால் டாட்ஸ் எப்போவுமே அப்படி தான் ட்ரா பண்ணணும். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலுமே நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். உங்களாலையும் ஈஸியாக மெஹந்தி போட முடியும். இப்போ ஃபுல்லாக எல்லா கிரிட்டுக்குமே எல்லா லைன்ஸ்க்குமே வந்து இந்த கிரிட்டை வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கிரிட்டு ஃபார்ம் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபில்லர் கொடுக்கலாம், இல்லை கட்வர் கொடுக்கலாம். அப்படி தான் ஃபார்ம் பண்ணோம். பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே கிரிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் இன்னொரு கிரிட்டு வந்து ட்ரா பண்ணக்கூடாது. அது வந்து ஹேண்டில் நீட்டாக இருக்காது. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 லேயர் 3 லேயரில் வந்து போல்ட் லைன் கொடுத்துட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த இந்த கட் ஒர்க்கில் வந்து 2 இன்ச்சஸ் கேப்பில் தான் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்குள்ள ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சர்க்குலர் லீஃபு அவ்வளோதான். சர்க்கிள் இதை மட்டும் வச்சு ஃபுல்லாக கட் ஒர்க் கொடுக்க போகிறோம். சர்க்குலர் லீஃப் எப்படி பண்ணோன்னா நல்லா கர்வ் பெண்ட் பண்ணி அந்த எட்ஜஸில் வந்து ஃபுல்லாக நல்லா பெண்ட் பண்ணி கொடுத்துட்டு லீஃபும் வந்து எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம், சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கிறது நீங்கள் நான் ட்ரா பண்ண மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணிடுங்க. போல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கட் ஒர்க் டிசைன்ஸ் வந்து நீட்டாக வந்துடும். போல் பண்ணுறதும் வந்து ஷேடு கொடுக்காத மாதிரி நீட்டாக வந்து ட்ரா பண்ணி போல் பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும். நிறைய பேர் வந்து போல்டு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா ஷேட்ஸ் கொடுத்த மாதிரி ட்ரா பண்ணிடுறீங்க. அப்படி கொடுத்தோன்னா வந்து ட்ரா நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஹைலைட்டாகவும் நல்லா நீட்டாகவும் கொடுங்க. அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். இப்போ இது ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போல்டிங் பண்ணியாச்சா. நம்ம இந்த சர்க்குலர் லீஃபு சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறது நம்மக்கிட்ட செப்பரேட் வந்து லோட்டஸ் வீடியோஸில் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லோட்டஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கட் ஒர்க்குக்கு வந்து செப்பரேட்டாக எப்படி போடுறதுங்கிறது ஸ்லோவாகவும் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரனால நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிடுவீங்க.
இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலைன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து இதிலே வந்து ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாதிரி ஒரு பார்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. 3 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணி போல்ட் லைன் கொடுத்துட்டு அதில் லாஸ்ட்டில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ ஹேண்டில் பாமில் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு வந்து குட்டியாக வந்து ஒரு கர்வ் லைன் வந்து நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ளாரல் பன்ச்சஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரில்லு ஒரு சீக்கவ் கொடுத்து சீக்கவ் எப்படி கொடுக்கணுன்னா மேலே எட்ஜஸில் வந்து சீக்கவ் கொடுத்து அதே மாதிரி 3 ஃப்ளாரல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு 3 லீவ்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸர் 3 லீவ்ஸு நல்லா கர்வ் பெண்ட் பண்ணி அந்த எட்ஜஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேலன்ஸருக்கு எல்லாத்துக்குமே போல்டிங் கொடுத்துருங்க. ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு நீட்டாக இருக்கும். போல்டிங்கும் நீட்டாகவும் பக்காவும் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாகவே வரும். ஸ்லோவாகவே பண்ணுங்கள், உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். இதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் நீங்கள் டிசைன்ஸே ஃபாஸ்ட்டாக போட்டிங்கனாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து நீட்டாக வந்துடும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போல்ட் லைன் கொடுக்குறதுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டே போல்ட் லைன் கொடுக்கலாம். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால நான் அதிலே போல்ட் லைன் கொடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பை ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்பை ஃபார்ம் பண்ணியாச்சா? ஹம்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃப்ளாரலும் மேங்கோவும் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு ஹம்பை ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒரு யூ ஷேப்பில் வந்து ஆஃப் ஃப்ளாரல் நல்லா பெருசாக ட்ரா பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளாரலில் அந்த எட்ஜஸ்லேருந்து நல்லா இப்படி பெண்ட் பண்ணி இந்த ஹம்பை டச் பண்ணி இந்த மாதிரி மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃப் மேங்கோஸ் வந்து கிடச்சிரும். இப்போ அதுக்கு வந்து ஒரு போல்ட் லைன் நல்ல போல்ட் லைன் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சேம் ஃப்ளாரல் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த எட்ஜஸ்லேருந்து ஃபுல்லாக நல்லா அந்த ஃப்ளாரலுக்கு போல்டிங் கொடுத்துருங்க. நல்லா ஃபுல்லாக மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஃப் ஷேப்பில் மேங்கோ வந்து உங்களுக்கு ட்ரா நீட்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணணும். இப்போ உள்ள மேங்கோவுக்கு வந்து ஃபில்லர்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி கிரிட்டு கொடுக்கலாம். நான் ஃபில்லர் கொடுத்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு சர்க்கிள் டாட்டு சிங்கிள் லேயரில் ஹம்ப்பு அதை வந்து ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மேங்கோஸ்க்கும் வந்து அதே மாதிரி ஃபில்லர்ஸ் ட்ரா பண்ணிடுங்க. சர்க்கிள் டாட்டு சிங்கிள் லேயரில் ஹம்ப்பு. அங்கே ஃபில்லர்ஸ் கொடுத்துட்டு இங்கே கிரிட்டு கொடுக்காதீங்க, அப்போ ட்ரா நீட்டாக இருக்காது. கிரிட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கும் கிரிட்டு கொடுத்து இதுக்கும் கிரிட்டு கொடுத்துருங்க, அப்போ நீட்டாக இருக்கும். இல்லையா நான் ஃபார்ம் பண்ண மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க, உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கர்வ் லைன் கொடுத்து நம்ம டிவைட் பண்ணிடலாம். கர்வ் லைன் வந்து நான் கொடுக்கும் போதே வந்து நல்லா போல்ட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்களும் வந்து போல்ட் பண்ணியே கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு தின் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு போல்டிங் கொடுங்க, அப்போ உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிடுங்க. அதே கர்வில் ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணோன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அந்த ஹேண்டு கட்டை விரல்கிட்ட வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபிங்கர்ஸில் வந்து நம்ம கேப் போட்டு தான் காமிச்சிருப்போம். இப்போ வந்து அதில் வந்து ஒரு 4 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஒரு வந்து போல்ட் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணி டபுள் லேயரில் இப்போ அதுக்கு வந்து ஒரு போல்டிங் கொடுத்துருங்க. போல்டிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேப்புக்கு வந்து இது கொஞ்சம் வீடியோ கட்டாக இருந்திருக்கு, ஒரு ஸ்ப்ரில் போட்டு டபுள் லேயரில் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த கேப் எல்லாத்துக்கும் அதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ஸ்ப்ரில் மறுபடியும் ட்ரா பண்ண முடியாத இடத்துல ஹம்ப்பு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. போல்ட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு அந்த ஒர்க் நீட்டாக இருக்காது. இப்போ இங்கே நான் ஒரு போல்டிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்து ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணி பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்துட்டு அதில் வந்து போல்ட் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லேயரில் தின் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ அதே ஃபில்லர்ஸை இங்கே சேமாக கொடுத்தோம்னா ட்ரா நீட்டாக இருக்காது. அதனால் நான் கிரிட்டுக்கு டிவைட்
பண்ணியிருப்பேன். கிரிட்டுக்கு டிவைட் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி ஒரு செக்குடு கிரிட் போட்டப்போ வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த டிசைன்ஸ் இந்த டாட்ஸ் வைக்கலாம், இல்லாட்டா அந்த டாட்ஸ் வச்சாலும் நீட்டாக இருக்கும். இதில் நான் ஒரு டாட் தான் வச்சு காமிச்சிருப்பேன். இந்த டாட் நீங்கள் வச்சிங்கனாலும் உங்களுக்கு ட்ரா நீட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி மேலே மட்டுமே டாட் வைங்க, அது உங்களுக்கு ஹைலைட்டாக தான் தெரியும். இந்த மாதிரி வந்து கிரிட்டை ஃபார்ம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப் அளவுக்கு வந்து நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு சொல்கிறேன். இங்கேயும் வந்து ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிடுங்க. 4 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணி ஒரு போல் லைன் கொடுத்துட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணி அந்த ஹம்புக்கு போல் லைன் கொடுத்துட்டு கேப்புக்கு வந்து நீங்கள் கேப் விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ வந்து எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணிடுங்க. சென்டர் 2 விரல்ஸ்க்கும் 3 விரல்ஸ்க்கும் அந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு சின்ன விரல் சுண்டு விரல்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து கட் ஒர்க் ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு சர்க்குலர் லீஃப் கொடுத்து லீஃப் ஃபார்ம் பண்ணிடுங்க. நல்லா பெண்ட் பண்ணி இது மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து அதில் வந்து மறுபடியும் ஒரு கர்வ் லைன் கொடுத்தீங்கன்னா அந்த லீஃப் ஃபார்ம் ஆயிரும். இங்கே ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு சர்க்குலர் வந்து கேப்புக்கெல்லாம் கொடுத்து பண்ணிவிட்டு அந்த சின்ன சர்க்கிள் வந்து நான் போட்டேன். ஆனால் வந்து அங்கே போல்டே நான் மறுபடியும் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பெருசாக வந்து ரொம்ப சர்க்கிள் வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்காது. ஹைலைட்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் தான் அந்த இடத்துல போல்ட் பண்ணணும். இதே அங்கே அந்த இடத்துல டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக தெரியுதுன்னா அதிலே நம்ம போல்டே பண்ணிடலாம். அந்த டிசைன்ஸ்க்கு இது பண்ணிவிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து சுண்டு விரலுக்கு வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நம்ம போல்ட் பண்ணுறதுனால ஃபுல்லாமே அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கா, இப்போ நம்ம டிவைட் பண்ணியிருக்க எல்லாத்துக்குமே ஸ்ப்ரில்லு ஹம்ப்பு டபுள் லேயரில் ஹம்ப்பு கொடுத்து தான் ட்ரா பண்ணுவோம். இப்போ ஸ்ப்ரில் இந்த சைட் ட்ரா பண்ணோன்னா நான் இப்போ எப்படி ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இதுக்கும் அதுக்கும் எல்லாத்துக்கும் ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஆப்போசிட்டில் இருந்து தான் வந்து ஸ்ப்ரில் ட்ரா பண்ணணும். அந்த சைட் ட்ரா பண்ணால் இந்த எஜ்ஜிலேருந்து ட்ரா பண்ணணும். அதே எஜ்ஜிலேருந்து ட்ரா பண்ணிட்டு வராதிங்க, அப்போ உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்காது. நான் பண்ண மாதிரியே பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதில் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த எஜ்ஜில் நம்ம ட்ரா பண்ணதுக்கு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த எஜ்ஜிலேருந்து ட்ரா பண்ணணும். அப்போ தான் ட்ரா பார்க்குறக்கு லுக்காகவும் நீட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து அதே மாதிரி வந்து எல்லா ஃபில்லர்ஸ்க்குமே ட்ரா பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் பார்க்குறக்கே நல்லா இருக்கே, ஆனால் இது எப்படி போடுறதுன்னு தெரியலேங்கிற டவுட் இருந்துச்சுன்னா என் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த இதில் உங்கள் டிசைன் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஃபுல்லாக இதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ரில்ல ஹம்பை கொடுத்து இதை வந்து டெக்கரேட் பண்ணிடுங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸு. உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு ட்ராவும் பக்காவாக நீட்டாக வரும். இதே மாதிரி வந்து மறுபடியும் ஒரு பார்டர் வந்து 4 லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு போல் லைன் கொடுத்துட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணி யூ ஷேப் பார்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு போல் லைன் கொடுத்துட்டு இதுக்கு பார்டர் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஏன் அதுக்கு க்ரியேட் பண்ணாமல் இது க்ரியேட் பண்ணேன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து ஹேண்டு கொஞ்சம் ஃபிங்கர் பெருசாக இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து கேப் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் கேப் ஃபில் பண்ணிடுங்க. கேப் ஃபில் பண்ணுறதுமே வந்து நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு கோனும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி லைன் ஃபார்ம் பண்ண மாதிரி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி சொட்டையாகாமல் பண்ணிடுங்க, இல்லாட்டினா அவங்களுக்கு செவந்ததுக்கப்புறம் பார்த்தா நீட்டாக இருக்காது. இல்லையா நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன்லேயும் வந்து நல்லா போல் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோவில் உங்களுக்கு எந்த ஃப்ளோரல் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஒரு ப்ரைடுக்கு நீங்கள் தாராளமாக ட்ரா பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருந்தீங்கனால கூட என்னோடய வீடியோ பார்த்து ஸ்லோவாக ட்ரா பண்ணுங்கள், உங்களாலே ஒரு ப்ரைடுக்கு கண்டிப்பாக ட்ரா பண்ண முடியும். ஃபுல்லாக வந்து இதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு சிங்கிள் ஹேண்டு தான் நான் ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். இதுவே சேம் அப்படியே வந்து நீங்கள் வந்து ஒன்னொரு ஹேண்டுக்கு ட்ரா பண்ணலாம். நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காண்டி நான் அது மாதிரி பண்ணி காமிக்கல. சேம் அப்படி பார்டருக்கு பார்டர் கிரிட்டு வேணால் நீங்கள் மாற்றலாம், ஃபில்லர் வேணால் அந்த ஹேண்டில் மாற்றலாம், இல்லாட்டினா சேம் இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.